தலைவர் கலைஞர் அவர்கள் உலகத்தின் மிகச்சிறந்த தலைவர்கள் ஒருத்தர். அவர் கூட பழகின ஒரு வாய்ப்பு, அவர் கீழ் பணிபுரிகின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கணும். நிறைய விஷயங்கள், மரியாதையை கற்றுக்கொண்டோம், எப்படி செயல்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம், ஒரு கட்சியில் எப்படி விசுவாசமிக்க தொண்டனாக இருப்பது என்று கற்றுக்கொண்டோம், ஒரு கட்சியை நமது மட்டத்தில் எப்படி மற்றவர்களை வழிநடத்துவது என்று கற்றுக்கணும். இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். அதில் ஒரு சில விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்பப்படுகின்றேன். முதல்ல மரியாதை. அவர் ஒரு சாதாரண ஆளுனா கூட ரொம்ப மதிப்பார். ஒரு சமயம் நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம். எங்கள் கூட நாங்கள் கலந்து பேசுகின்ற மற்றொரு கட்சியை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருகின்றார். இப்போ தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க செல்கின்றோம். அப்போ போனப்போ ஒரு ரூமில் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்கள் கூட வந்திருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பார்த்ததும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக படுது. ஏன்னா அவங்க ஒரு சாதாரணமான, நாங்கள்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான், அவரும் சாதாரணமான சட்டமன்ற உறுப்பினர் தான். ஒரு மாபெரும் தலைவர் எழுந்து நின்று இது பண்ணதுக்கப்புறம் வழியில் நாங்கள் அப்புறம் யோசித்தோம், இந்த மாதிரி ஒரு தலைவர் இது அவர் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு பிரதிநிதி, அவருக்கு நாம் உரிய மரியாதை கொடுக்கணும்னு அவ்வளோ பெரிய தலைவர் இது பண்ணுறது, அது எங்களுக்கு ஒரு சரித்திர நிகழ்வு. நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு எங்களை வழி நடத்தின மாதிரி ஒரு சூழ்நிலை.